ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருது ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ஆனி மாச பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த ஆனி மாசம் எப்ப பிறக்குது அப்படின்னா 15/6/2026 திங்கட்கிழமை பகல் 12:47 மிதுன ராசி மிருகசீஷ நட்சத்திரத்துல இந்த ஆனி மாதம் பிறக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல பலன்கள் அதிகமாக இருக்கு. ஏன்னா இந்த மாதத்துல இருந்து தான் எல்லா விஷயமும் உங்களுக்கு ஒவ்வொரு சேஞ்சஸா வர ஆரம்பிக்கும். ஏன்னா இப்போ குரு பயிற்சி ஆயிட்டாரு. ஸோ குரு வந்து உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல, அது இல்லாம உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும் ராஜ யோகத்தையும் கொடுக்கக்கூடிய சுக்கிரன். ஏன்னா 5க்கும் 10க்கும் உடைய சுக்கிரன் வந்து உச்சம் பெற்ற குருவோட குரு சுக்கிரன் சேர்ந்த பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைச்சிருக்கனால எல்லாமே நல்ல அற்புதமான பலன்கள் தான். இவ்வளோ நாளா நீங்க என்ன விஷயங்களை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அத்தனை விஷயமுமே நடக்கும். அது கூட நல்ல பாக்கியாதிபதி புதன் வந்து உங்களுக்கு பாக்கியாதிபதியா இருக்காரு. அவரு உச்சம் பெற்ற குருவோட வந்து சேர்றாரு. எப்போ அப்படின்னா ஜூலை 6ஆம் தேதி. அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து என்னன்னா இந்த மாதம் வந்து வருமானம் வரும். அதே நேரத்துல செலவுகளும் இருக்கும். சுப விரயங்களாகவே மாறும். ஏன்னா உங்களுக்கு 12 குடையவர் வந்து குரு. அவர் 7ஆம் இடத்துல இருந்து இருக்கனால விரயங்களும் இருக்கு. அதே நேரத்துல வருமானமும் இருக்கு. ஆனா வருமானம் வரும்போது நிறைய காசு பணம் வரும்போது அத கணக்கில்லாம செலவு பண்ணக்கூடாது. அதனால இந்த மாதம் வந்து செலவுகள கட்டுப்படுத்தி பழகிக்கங்க. சுக்கிரன் வந்து உங்களுக்கு அஷ்டமத்துல கேதுவோட சேர்றாரு. அதனால தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்டு, தேவையில்லாத செலவுகள், ஒருத்தர நம்பி எந்தவித டாக்குமெண்ட்டும் இல்லாம பணம் குடுக்கறது, இந்த மாரி விஷயங்கள கட்டாயம் அவாய்ட் பண்ணிக்கங்க. அதுதான் நல்லது. ஏன்னா உங்களுக்கு அஷ்டமத்துல சுக்கிரனும், கேதுவும் இணைவு இருக்குது. இந்த இணைவு வந்து பாத்தீங்கன்னா, பொருளாதாரத்த போய் ஒரு இடத்துல போய் முடக்கிறதுக்கு உண்டான அமைப்ப குடுத்துரும். அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். மத்தபடி எல்லா விஷயங்களும் நல்லா இருக்கு. வருமானத்த பொறுத்தவரைக்கும், உங்களுக்கு 10 குடையவர் உச்சம் பெற்ற குருவோட சேர்ந்திருக்கனால தொழில்ல வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கு. நல்ல வருமானமும் வருங்க. ஏன்னா இவ்வளோ நாளா இருந்த தடைகள், வருமானத்துல இருந்த தடைகள்லாம் நீங்கி நல்ல வருமானம் வரும். அது போக 11 கூடிய செவ்வாய் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்காருங்க. 5ஆம் இடத்துல வரும்போது 21ஆம் தேதி ஜூன் 21ஆம் தேதி செவ்வாய் வந்து 5ஆம் இடத்துக்கு வர்றாரு. அப்போ 11ஆம் இடத்த பார்க்குறாரு. நல்ல லாபம் அப்படிங்கிறது தொழில் மூலியமா நல்ல லாபம் இருக்கு. தொழில அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறது, வளர்ச்சி, வருமான தடை நீங்கி நல்ல நிரந்தரமான வருமானம், நல்ல செல்வ வளர்ச்சி, சிறப்பான நிலை தான் உங்களுக்கு இருக்கு. தொழில பொறுத்தவரைக்கும் நல்லா இருக்கு. உத்தியோகத்த பொறுத்தவரைக்கும் அஷ்டமாதிபதி சூரியன் 6ஆம் இடத்துல இருக்காரு. வேலையில ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன் அப்படின்னா, நீங்க செய்யாத வேலை, அதாவது தப்பா செஞ்ச மாரி இது இது பண்ணி காமிச்சு, அது மூலியமா உங்களுக்கு சிக்கல்கள உருவாக்குறது. உங்களோட கையெழுத்து, உங்களோட கம்யூனிகேஷன், செக் இதெல்லாம் திருடுறது, இந்த மாரி வாய்ப்பு இருக்கு. அதனால தேவையில்லாத அவமானங்கள், ஒரு சின்ன அலட்சியம், தேவையில்லாத விஷயத்த கொண்டு வந்து குடுத்துறது. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, அதே மாரி உங்களுக்கு வந்து புதனும் வந்து பார்க்கறதுனால, ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த சனியும், புதனும் சேரும்போது நம்புறவங்களே வந்து என்ன செய்வாங்க, ஏமாத்திருவாங்க. அப்போ கூட வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, அந்த காசு பண விஷயத்துல இவங்க சொன்னாங்கன்னு இத செய்யாதீங்க. யோசிச்சு செயல்படுங்க. நல்ல கிளவரா, இன்டெலிஜென்ட்டா ஒவ்வொரு மூவும் இருக்கணும். அந்த மாரி பார்த்துக்கங்க இந்த மாசம். அதாவது உங்ககிட்ட காசு பணம் இருக்கு, செல்வ நிலை வளருது. இது எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்கு இந்த மாசம் நிகழ்ந்துரும். அப்போ உங்களை கூட்டு போய் ஒரு இடத்துல முடக்குறதுக்கு உண்டான நிகழ்வையும் நடத்துவாங்க. ஸோ அதனால அதுலலாம் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, கவனமாக இருக்கணும். அப்புறம் குருவும், புதனும் சேர்ந்தாலே ஒரு சாம்ராஜ்ய யோகம், அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு பாக்கியாதிபதி அவரு வந்து உச்சம் பெற்ற குருவோட சேரும்போது, ஒண்ணும் இல்லாதவங்களே உயரத்துல கொண்டு போய் ராஜ்யத்துல உட்கார வைக்கும். அதனால உங்களுக்கு நல்ல டேலண்ட்டும் இருக்கு. ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் தகுந்த மாரி சமயோஜிதமா செயல்படக்கூடிய மகர ராசிக்காரங்க, இந்த குரு, புதன் சேர்ந்த இணைவு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களை நல்ல நிலைக்கு உயர்த்தி கொண்டு போகும். அத நீங்க கட்டாயம் யூஸ் பண்ணிக்கணும். ஒரு சின்ன விஷயம் கிடைச்சா கூட இதிலிருந்து நம்ம எப்படி டெவலப் ஆகி வர்றது அப்படிங்கிறத நீங்க சிந்திச்சு செயல்படுத்தணும். நல்ல சாம்ராஜ்ய யோகத்த குடுக்கக்கூடிய இணைவு தான் உங்களுக்கு கிரகச்சேர்க்கையா இருக்கு. அதுவும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல. அதனால கவனம். நல்ல செயல்படுங்க. சிறப்பான வாழ்க்கைய வாழுங்க. அதே மாதிரி உங்களுடைய பார்ட்னர்ஸ் கிட்ட கவனமா இருக்கணும். உங்க பார்ட்னர் வந்து உங்கள ஏமாத்துறதுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் நடத்திருவாரு. நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வெளியில வேல பார்த்துட்டு இருப்பீங்க. அப்போ அங்க என்ன கேஷ் ஃப்ளோ ஆகுது? என்ன அங்க நிர்வாகம் நடக்குது? அப்படிங்கிற விஷயத்த ஒரு பார்வை பார்த்துக்கணும்.
இல்ல வேற பார்ட்னர் வெளில இருக்காங்க, அவருக்கு கணக்கு கேட்குறாங்கன்னா, அவங்க உங்கள டார்ச்சர் பண்றாங்கன்னா, அவருக்கு உண்டான பார்ட்னர்ஷிப் தொகைய குடுத்துட்டு கட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா, நீங்க கஷ்டப்பட்டு உருவாக்குன ஒரு விஷயத்த, உங்க பார்ட்னர் அபகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு சில விஷயத்த நடத்துவாரு. அதனால கவனமா இருங்க. ஒர்க் பண்றவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களோட உத்தியோகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அஷ்டமாதிபதி 6ஆம் இடத்துல புதனோட சேர்ந்திருக்கு. அப்போ சண்டை சச்சரவுகள்னால உங்கள பழிவாங்குறதுக்கு உண்டான விஷயங்கள் நடத்தப்படலாம். அதனால கவனமாக இருக்கணும். முக்கியமா செக் கையெழுத்து, கேஷ ஹேண்டில் பண்ற விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும். முக்கியமா இந்த பேங்க் ஒர்க்லலாம் இருக்கவங்கலாம் கேஷ ஹேண்டில் பண்ணும்போது அதிகமா குடுத்துர்றது. அது மூலியமா ஏதாவது ஒரு ரிமார்க் வர்றது. இதனால ரொம்ப கவனமாக இருங்க. கூடுதல் கவனம் இல்லைன்னா பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 1 மாத காலகட்டம் ஒர்க்ல நிதானத்த கடைபிடிங்க. அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா, எல்லா விஷயத்திலயுமே நீங்க சக்சஸ் ஆயிருவீங்க. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புல நல்ல மாற்றங்கள் இருக்கு. நல்ல ஆர்வத்தோடையும், நல்ல புத்தி கூர்மையோடையும் படிப்பாங்க. ஞாபக சக்தி இருக்கும். பொதுவாவே கல்வித்துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல வளர்ச்சி, இது யோகமான அமைப்புகள் தான் இந்த காலகட்டம். அதே மாரி மகர ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு நல்ல யோகம்ங்க. இந்த மாசம் வந்து ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. நீங்க நெனச்ச விரும்புன விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. கணவர் வழி ஆதாயம் இருக்கு. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை இருக்கும். ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமான ஒரு உறவுகள், அண்டர்ஸ்டாண்டிங் கப்புள்ஸா இருப்பீங்க. சொசைட்டில நல்ல ஆதரச தம்பதியர்கள் அப்படின்னு ஒரு பேர் எடுக்கிற மாரி அமைப்புகள் இருக்கும். அதே மாரி ஆடை, ஆபரண சேர்க்கை. நீங்க ரொம்ப நாளா விரும்பி ஆசைப்பட்ட ஒரு விஷயம் தானா தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள். ஒரு புதையல், லாட்டரி, அதிர்ஷ்டம், திடீர் யோக அமைப்புகள், வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம். இந்த மாரி அமைப்புகள்லாம் இருக்கு. நீங்க புதுசா ஏதாவது ஒரு விஷயத்த ஸ்டார்ட் அப் பண்ணி கொண்டு போனீங்க. சக்சஸ் கிடைக்கும். குருவும், புதனும் சேர்ந்து உங்க ராசிய பார்க்குறாங்க. குருவும், சுக்கிரனும் சேர்ந்து உங்க ராசிய பார்க்குறாங்க. அதனால அமைப்புகள் நல்லா இருக்கு. சேம் டைம் 5 கூடைய சுக்கிரன், 10 கூடைய சுக்கிரன் பொதுவா சுக்கிரனும், கேதுவும் இணையறது அவ்வளோ நல்லது இல்ல. பெண்கள் வந்து அதுவும் அஷ்டமஸ்தானத்துல இருக்கனால, வெளியில போகும்போது, வரும்போதெல்லாம் ரொம்ப நிதானத்த கடைபிடிக்கணுங்க. இல்ல அப்டின்னா, ஏதாவது சண்டை சச்சரவுகள் ஆகுறது, உங்க பேருக்கு களங்கம் விளைவிக்கிற வகையில நடக்கிறது, ஏதாவது ஒரு விஷயத்துல போய் சிக்கிக்கிறது. இந்த மாரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுக்கிரன், கேதுவு அதே மாரி வந்து அஷ்டமஸ்தானம்ங்கிறது பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானமாவும் இருக்கனால, கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். கணவர்கிட்ட தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நடந்துக்கிறது உங்களுக்கும் நல்லது, அவருக்கும் நல்லதுங்க. ஏன்னா சுக்கிரன், கேது இணைவு இந்த 1 மாத காலகட்டம் இருக்கனால, அது கொஞ்சம் இது மாரி பண்ணும். அதே மாரி கேஷ் ஃப்ளோவ கம்மி பண்ணும். சுக்கிரன், கேது இணைவு வந்து குடும்பத்தில பிரச்சனை, கணவன், மனைவி ஒற்றுமைய குலைக்கிறது. அதே மாரி கேஷ் ஃப்ளோவ கம்மி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் வருமானம் வரும்போது செலவு பண்றது நிதானமா செலவு பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன். இதே மாரி 2 கூடையவர் 3ஆம் இடத்துல இருக்காரு. வருமானம் அதிகரித்தே தான் போகும். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள பொறுத்து. அதே மாரி இளைய சகோதர வழி வந்து என்னன்னா பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. மூத்த சகோதர வழி ஆதாயங்கள் இருக்கு. அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைகள் இருந்தா நீங்கி சுமூகமான ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் நல்லபடியா பாண்டிங் ஆகும். பொதுவாவே மகர ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தாய் வழி சொத்துக்கள், தந்தை வழி சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் அப்படிங்கிற சொத்துக்கள் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் தானா வந்து சேரும். அந்த பாகப் பிரிவினைலாம் பிரிக்கப்படாம இருந்தா, அந்த பாகப் பிரிவினை தன்னால வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதே மாரி பிரிந்தவர்கள் சேர்றது. மகர ராசிக்காரங்களுக்கு இந்த லவ் சக்சஸ் ஆகுறது. ஆல்ரெடி பிரிஞ்சிருந்தாங்கன்னா, பிரிஞ்சிருந்தவங்க சேர்ந்து சேர்றது. மனதுக்கு பிடித்தவர்களுடைய நெருக்கமான ஒரு நல்ல உறவுகள் ரிலேஷன்ஷிப்ப நல்லா பாண்ட் பண்றது. அதே மாரி காதலுக்கு வீட்ல பச்சை கொடி காமிக்கிறது. இவ்வளோ நாளா ஒத்துக்காம இருந்திருப்பாங்க. இந்த டைம் போனீங்கன்னா, சரி ஓகே அப்படின்னு சொல்லி சக்சஸ் பண்ணிறலாம். பேரண்ட்ஸே வந்து பர்மிஷன் குடுத்துருவாங்க. அதனால ஒரு அடுத்த இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து அடுத்த ரிலேஷன்ஷிப்க்கு போறதுக்கு உண்டான வழிவகைகள செவ்வாய் ஏற்படுத்தி குடுக்குறாரு. 11ஆம் இடம் அப்படிங்கிறனால மன மகிழ்ச்சி. அதே மாரி 7ஆம் இடத்துல குரு. அதனால விருப்பப்பட்டவங்களே திருமணம் நடந்துக்கிறது, காதல்ங்கிறது கல்யாணத்துல போய் முடியிறது. அந்த மாரி நெறைய சுப நிகழ்வுகள் நடக்கும். குருநாதருடைய ஆசீர்வாதங்கள பரிபூரணமா இருங்க. பரிபூரணமா வாங்கிக்கங்க. அதே மாரி புத்திர பாக்கியம், சந்தான பிராப்தம்லாம் இந்த மாதம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே நல்ல நன்மைகள் இருக்குது. இந்த கலைத்துறைய பொறுத்தவரைக்கும் இது சூப்பரான பிரம்மாண்டமான வளர்ச்சிங்க. சுக்கிரன், கேது இணைவு இருக்கு. அது போக உங்க ராசிக்கு பரிபூரணமாக குருபலம் இருக்கனால, நீங்க இவ்ளோ நாளா வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் வருது, அப்படியே தட்டி போறது இந்த மாரி இருந்துச்சுன்னா, இந்த டைம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்ப
கட்டாயம் நீங்க யூஸ் பண்ணிக்கணும். ஒரு சின்ன வாய்ப்பா இருந்தா கூட மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணுங்க. அத உங்கள கொண்டு போய் உச்சத்துல வச்சுரும். அவங்களுடைய கெரியருடைய உச்சத்துல இருந்து சொல்றாங்கல்ல, கெரியருடைய உச்சத்துல இருந்து நான் வந்தேன்னு, அந்த மாரி உச்சத்துல கொண்டு போய் உட்கார வச்சு ஏன்னா இப்ப அந்த உச்சம் காலியா தானே இருக்கு. அதனால அங்க யாராவது ஒருத்தவங்க போணும்ல. அந்த மாரி அவங்கள அந்த இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சுரும். உண்மையாலுமே சிரிக்கிறதுக்கு இல்ல. நாட் பி ஜோக்கிங். சீரியஸா சொல்றேன். எந்த வாய்ப்பு வந்தாலும் யூஸ் பண்ணுங்க. முக்கியமா சினிமா துறை, கலைத்துறைங்கிறது வந்து மியூசிக்கு, டான்ஸு, நடிப்பு எல்லாத்தையும் சேர்ந்தது. ஆனா சினிமா துறையில இருக்கவங்களுக்கு இது சூப்பரான இது. ஒரு நெகட்டிவ் வரும். அந்த நெகட்டிவ்லேருந்து உங்களுக்கு பெரிய லெவல்ல பாசிட்டிவா இருக்கும். ஏன்னா, ரஜினிகாந்த் அவர்களே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வில்லன் ரோல்ல தான் நடிச்சாரு. அதுக்கப்புறம் தான் அவர் சூப்பர் ஸ்டாரா ஆனாரு. அந்த மாரி ஒரு சின்ன ரோல் கிடைச்சா கூட அத யூஸ் பண்ணிக்கங்க. மிகப்பெரிய லெவல்ல வந்துருவீங்க. நல்ல அமைப்புகள் இருக்கு. அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு, உங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் வேணும்னு நெனச்சீங்களோ, அது எல்லாம் இப்ப கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும். அதே மாரி வந்து உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகள், அங்கீகாரம் கிடைக்கும். ஒரு திடீர்னு வந்து ஒரு நல்ல பிளேஸ்ல கொண்டு போய் உங்கள உட்கார வச்சுருவாங்க. நல்ல வருமானம், செழிப்பான துறையில ஒரு மன மகிழ்ச்சியான, மன அமைதியான, நிம்மதியான ஒரு வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அழுத்தங்கள் அதிகமாக இருக்காது. இவ்வளோ நாள் இருந்த பிரஷர்லாம் நீங்கி சந்தோஷமா இருக்கும். வெறும் வேலை பார்க்கறதுலயே திருப்தியா இருக்கும். அந்த மாரி வந்து அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லஞ்ச லாவண்யங்கள்ல ஈடுபடும்போது மட்டும் கவனமாக இருந்துக்கங்க. 2ல இருக்க ராகு நல்ல வருமானத்த குடுத்துருவாரு. அதே நேரத்துல 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, லஞ்ச லாவண்யங்கள்ல ஈடுபடும்போது பார்த்து பண்ணணும். இல்ல அப்படின்னா அதுக்குண்டான பனிஷ்மென்ட்டும் கிடைச்சிரும். பொதுவா சுக்கிரன், கேது இணைவு இருக்கனால தேவையில்லாத அவமானங்கள் இருக்கும். கவனமோடும், எச்சரிக்கையோடும் செயல்பாடு பண்ணுங்க. அதே மாரி அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. மகர ராசியில இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப, ரொம்ப சிறப்பா இருக்கு. ஏன்னா குருவோடைய அனுகிரகம் இருக்குது. அதனால நீங்களா அப்படின்னு உங்கனாலயே நம்ப முடியாது. நானா இந்த பதவியில இருக்கேன் அப்படிங்கிற மாரியும், எத தொட்டாலும் சக்சஸ் ஆகுற மாரியும், பேரு புகழும், பதவி பொதுமக்கள் கிட்ட பயங்கரமான ஆரவாரம், உற்சாகம் எல்லாமே உங்க அவங்கள வந்து உங்கள நல்லா போற்றி, அதே மாரி நல்லா வாழ்த்தி, உங்களுக்கு மக்களுடைய சப்போர்ட் கிடைச்சிரும். ஆதரவுகள் அதிகமாகும். நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சோசியல் மீடியால பரவும். உங்களுக்குன்னு ஒரு மீடியா சப்போர்ட் கிடைக்கும். பொதுமக்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். மக்கள் மத்தியில நீங்க ஒரு பெரிய தலைவனா வர்றது, அந்த மாரி அமைப்புகள்லாம் மகர ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு கட்டாயம் இருக்கு. ஆனா உங்களுடைய ஜாதகத்துல ஏதாவது வேற திசாபுத்தி இருந்துச்சுன்னா, அதுக்கு பரிகாரம் பண்ணிக்கங்க. ராகு திசையா, சனி திசையா, குரு திசையா, புதன் திசையா அப்படின்னு நினைச்சுட்டு அதுக்கு தகுந்த பரிகாரங்கள் பண்ணிக்கங்க. ஆனா அரசியல்வாதிகளுக்கும் நல்லா இருக்கு. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, வழக்குகள்ல வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டானது. இவ்வளோ நாள் இருந்தது ஒரு திடீர்னு விபரீத ராஜ யோகமா மாறி, திடீர்னு உங்களுக்கு ஃபேவரா ஜட்ஜ்மென்ட் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. நீங்க யோசிச்சு பார்த்துருக்கவே மாட்டீங்க. நீங்க அந்த ஜட்ஜ்மென்ட்ட நெனச்சு பயந்துகிட்டு இருப்பீங்க. ஆனா அப்படியே பிளேட் மாறி உங்களுக்கு ஃபேவரா வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, குருநாதர் வழிபாடெல்லாம் பண்ணிக்கங்க. நெறைய பேருக்கு வெளிநாடுகள் செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஜாக்பாட் தான். வெளிநாடு போய் வேலை பார்க்குறவங்களுக்கும் நல்ல அமைப்புகள் இருக்கு. திடீர்னு விபரீத ராஜ யோகா அமைப்பு உங்களுக்கு இருக்கு. ஏன்னா, சுக்கிரன் வந்து அஷ்டமத்துக்கு போயிறாரு. அதே நேரத்துல புதனும், குருவும் சேர்ந்திருக்கு. உச்சம் பெற்ற குரு கூட புதன் சேரும்போது ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தையும், சாம்ராஜ்ய யோகத்தையும் உங்களுக்கு குடுத்துருவாரு. பொதுவா மகர ராசிக்கு நல்ல சிறப்பான பலன்கள் தான். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.